கடவுளே இல்லைன்னு சொல்ற மனிதர்களுக்கும் அப்பப்ப கடவுள் உதவி கண்டிப்பா தேவைப்படுது. எஸ், இத்தாலியின் கொடூரமான சர்வாதிகாரியா கருதப்படுற பெனிட்டோ முசோலினி கடவுளை மையமா வச்சுக்க இயங்குற வாட்டிகன் நாட்டை எப்படி உருவாக்குனாரு தெரியுமா? 1870ஆம் ஆண்டு இத்தாலியின் ராணுவம் ரோம் நகரத்தை கைப்பற்றுச்சு. அப்ப ரோம் நகரத்துல வாழ்ந்த போப்பாண்டவர் இத்தாலியின் ராணுவத்தை எதிர்த்து வாட்டிகன் நகரத்துக்குள்ளேயே தன்னை ஒரு வாட்டிகன் கைதின்னு சொல்லி அங்கே இருந்துட்டாரு. மேலும் இத்தாலிய அரசாங்கத்தை அங்கீகரிக்கல. இந்த பிரச்சனை 1929 வரைக்கும் இருந்துச்சு. 1922ல இத்தாலியின் பிரதமரா பெனிட்டோ முசோலினி உருவாகிறாரு. அவர் ரோம் நகரத்தை இத்தாலியோட ஒருங்கிணைக்கணும் முடிவு பண்ணாரு. அது மட்டும் இல்ல, தன்னை ஒரு வலிமையான தலைவரா உலகத்துக்கு காட்டிக்க அவருக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் பேராதரவும் கத்தோலிக்க மக்களின் மதகுரு தலைவரான போப்பாண்டவர் அங்கீகாரமும் தேவைப்பட்டுச்சு. இதற்காக போப்பாண்டவரை மீட் பண்ணி அவர் ஒரு ஒப்பந்தம் போறாரு. அந்த ஒப்பந்தத்தின்படி போப்பாண்டவர் பெனிட்டோ முசோலினி அரசை அங்கீகரிப்பாரு. அதற்கு பதில் அவர் போப்பாண்டவர் வாழ்ந்து வந்த வாட்டிகன் நகரத்தை தனி நாடா அறிவிக்க ஒப்புக்கொண்டாரு. இந்த ஒப்பந்தம் தான் லேட்டரன் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி தான் வாட்டிகன் தனி நாடா அறிவிக்கப்படுது. கடவுள் மறுப்பாளரான பெனிட்டோ முசோலினிக்கு கடவுளின் அங்கீகாரம் தேவைப்படுது. என்னதான் ஏத்திஸ்டா இருந்தாலும் கடவுள் அருள் வேணும் நாட்டு ஆள்றதுக்கு.